இடிமின்னல் தாக்கி 4 விவசாய பெண்கள் இறந்து போனாங்க. அவங்களுக்கு அரசு குடுத்த இழப்பீட்டுத் தொகை பத்தலேன்னு எல்லாருமே சரளமா பேசிக்கிட்டாங்க. ஏன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு கூட நிதியும், பிரச்சாரத்துக்கு கூட்டத்தில ஈடுபாடுகள்ல சிக்கி இறந்தவங்களுக்கு கூடுதல் நிதியும் குடுத்துட்டு, ஒரு விவசாய குடும்பத்துக்கு நிதி கம்மியா குடுக்குறாங்கன்னு சொல்லி பரவலா பேசிக்கிட்டாங்க. நான் ஒரு அரசுக்கு ஒரு யோசனை சொல்றேன். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் ரூ. 50,00,000 விபத்து காப்பீடு திட்டத்த நீங்க செயல்படுத்தணும். இப்படி திட்டத்த செயல்படுத்துனீங்கன்னா, அந்த நேரத்தில இந்த மாரி விஷயங்கள் வராது. எல்லாத்துக்கும் சராசரியா ரூ. 50,00,000 போயிரும். ஏன்னா, சிவகாசியில பட்டாசு விபத்துல வருடத்திற்கு நெறையா பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி இடிமின்னல் தாக்கி விவசாய குடும்பத்தில பல பேர் இறந்துட்டு வர்றாங்க. விபத்துகள்ல சிக்கி பல பேர் இறக்குறாங்க. அவங்க குடும்பங்கள் நீங்க குடுக்குற ரூ. 3,00,000 ரூ. 5,00,000 வச்சு குடும்பங்கள் முன்னுக்கு வர முடியாது. அந்த நேரத்தில அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் உதவியா இருக்குமே தவிர, அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துவதற்கு அது உதவியா இருக்காது. அதனால தயவுசெய்து ரூ. 50,00,000 காப்பீடு திட்டத்த நீங்க வருடாந்திரம் குடுக்கும் பொங்கல் போனஸ் இந்த ரூ. 2,000 ரேஷன் கடையில குடுக்குறீங்களா, அந்த மாரி திட்டங்கள நிப்பாட்டிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் நீங்க ரூ. 50,00,000 காப்பீடு திட்டத்த அறிமுகப்படுத்தி, அத செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்துனீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு விபத்துல இறக்கிறப்ப, அந்த குடும்பம் தடுமாறி பின்னோக்கி அந்த அந்த குடும்பத்தில உள்ள குழந்தைகளோட படிப்பு பாதியிலே நின்றுது. அவங்க பசியில வாடுற நிலைமை ஆகி போயிருது. அதெல்லாம் இல்லாம இது ஒரு அந்த குடும்பத்த ஒரு முன்னோக்கி செல்ற வகையா இருக்கும். அதனால தயவுசெய்து அரசு, இப்ப இருக்கிற அரசோ, இல்ல அடுத்து வரப்போகிற அரசோ, இந்த நான் சொல்ற திட்டத்தை செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த விஷயம் புடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. லைக்லாம் பண்ண வேணாம். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.